அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பெறவும் நீலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன் நான் மலையாய் உயர்வடைவேன் தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன் வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்வணிந்தேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது பிச்சையா குரூஸ், சேசம்மாள், அமலராணி, ரோஸ்மலர், வியாகுலராஜ், தங்கசாமி, அந்தோணியம்மாள், சவரியப்பன் பிள்ளை, மரிய திரவியம்மாள், ஜெயராஜ், ரோசம்மாள் என்பவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இயேசுவின் திரு இருதய சபையில் உழைத்து மரித்த அனைத்து அருட்சகோதரிகளின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மரிய ஆல்பர்ட் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் உள்ள ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறை ஆசீருக்காக மன்றாடுவோம். இன்றைய நாளிலே தாயாம் திருவையோடு இணைந்து ஹங்கேரி நாட்டு புனித எலிசபெத் என்கின்ற புனிதையை நாம் நினைவு கூறுகின்றோம். இரக்க பணி செய்து இறைவனுக்கு திருவிழமான வாழ்க்கை வாழ்ந்தவர். ஒரு பெரிய அரசருக்கு மனம் முடித்து கொடுக்கப்பட்டவர். 3 பிள்ளைகளை பெற்றவர். அதற்கு பிற்பாடு துறவிகளினுடைய வாழ்க்கையை பார்த்து, குறிப்பாக பிரான்சிஸ்கன் சபை துறவிகளினுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் பால் ஈர்க்கப்பட்டு தானும் இப்படிப்பட்ட ஒரு துறவு வாழ்வை வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உயரிய நோக்கத்தோடு தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு துறவற நிலையை ஏற்று ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நல்லதொரு பணி வாழ்வை தெரிந்து கொண்டார். மக்களை தேடி சென்று அவர்களுக்கு உதவிகளும் இரக்க பணிகளும் செய்வதை தன்னுடைய வாழ்வின் உயரிய நோக்கமாக கொண்டு வாழ்ந்தவள்தான் இந்த ஹங்கேரி நாட்டு புனித எலிசபெத். நாமும் இந்த புனிதையை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு இறங்கி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து இறைவனுடைய திருவிழம், இறைவனுடைய அரசு ஆட்சி இந்த மண்ணிலே நாம் வாழக்கூடிய பகுதியிலே மலர உழைக்க வரம் கேட்டு இந்த புனிதையின் பரிந்துரை வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஏழைகளிடத்தில் இயேசுவை கண்டு போற்ற புனித எலிசபெத்துக்கு வரமருளினீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் ஏழைகளுக்கும் துன்புறுவோருக்கும் இடையராது அன்பு பணிபுரிய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இஸ்ரவேல் மீது பேரிடர் வந்துற்றது. மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 10 முதல் 15, 41 முதல் 43, 54 57, 62 64 முடிய. மன்னர் அந்தியோக்கின் மகன் அந்தியோக்கு எப்பிபான் ஆவான். முன்பு ரோமையில் பிணை கைதியாக இருந்த அவன் கிரேக்க பேரரசின் 137ஆம் ஆண்டு ஆட்சி செய்யத் தொடங்கினான். அக்காலத்தில் இஸ்ரேலில் நீதி நெறியாளர் சிலர் தோன்றி, வாருங்கள், நம்மை சுற்றிலும் இருக்கும் வேற்றினத்தாரோடு நாம் உடன்படிக்கை செய்து கொள்வோம். ஏனெனில் நாம் அவர்களை விட்டு பிரிந்ததிலிருந்து நமக்கு பலவகை கேடுகள் நேர்ந்துள்ளன என்று கூறி மக்கள் அனைவரையும் தவறான வழியில் செல்ல தூண்டினர். இது அவர்களுக்கு ஏற்புடையதாக இருந்தது. உடனே மக்களுள் சிலர் ஆர்வத்தோடு மன்னனிடம் சென்றனர். அவர்கள் கேட்டதற்கு இணங்க வேற்றினத்தாரின் விதிமுறைகளை கடைப்பிடிப்பதற்கு அவன் அவர்களுக்கு உரிமை அளித்தான். வேற்றினத்தாருடைய பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப அவர்கள் எருசலேமில் உடற்பயிற்சி கூடம் ஒன்று ஏற்படுத்தினார்கள். விருத்த சேதனத்தின் அடையாளத்தை மறைத்து தூய உடன்படிக்கையை விட்டுவிட்டு வேற்றினத்தாரோடு கலந்து எல்லா வகை தீமைகளையும் செய்தார்கள். எல்லோரும் ஒரே மக்களினமாய் இருக்க வேண்டும் என்றும் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களை கைவிட வேண்டும் என்றும் அந்தியோக்கு மன்னன் தன் பேரரசு முழுவதிலும் ஆணை பிறப்பித்தான். மன்னனின் கட்டளைப்படி நடக்க பிற இனத்தார் அனைவரும் இசைந்தனர். இஸ்ரேலருள் பலர் மன்னனுடைய வழிபாட்டு முறைகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்டனர். சிலைகளுக்கு பலியிட்டனர். ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தினர். 145ஆம் ஆண்டு கிஸ்லேவு மாதம் 15ஆம் நாள் அந்தியோக்கும் அவனுடைய ஆட்களும் பலிபீடத்தின் மேல் நடுங்க வைக்கும் தீட்டை நிறுவினார்கள். யூதேயாவின் நகரங்களெங்கும் சிலை வழிபாட்டுக்கான பீடங்களை கட்டினார்கள். வீட்டு கதவுகளுக்கு முன்பும் வீதிகளிலும் தூபம் காட்டினார்கள். தங்கள் கண்ணில் பட்ட திருச்சட்ட நூல் ஒவ்வொன்றையும் கிழித்து நெருப்பில் இட்டு எரித்தார்கள். எவரிடம் உடன்படிக்கை நூல் காணப்பட்டதோ, யார் திருச்சட்டத்தின்படி நடந்து வந்தார்களோ அவர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும் என்பது மன்னனது கட்டளை. எனினும் இஸ்ரேலர்கள் பலர் உறுதியாயிருந்தனர். தூய்மையற்ற உணவுப் பொருள்களை உண்பதில்லை என்று தங்களுக்குள் முடிவு செய்து கொண்டனர். உணவுப் பொருள்களால் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்வதை விட தூய உடன்படிக்கையை மாசுபடுத்துவதை விட சாவதே சிறந்தது என்று கருதினர். அவ்வாறே இறந்தனர். இவ்வாறு இஸ்ரேல் மீது பேரிடர் வந்துற்றது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். உம் திருச்சட்டத்தை கைவிடும் தீயோரை பார்க்கும்போது சீற்றம் என்னை கவ்விக்கொள்கின்றது. தீயோரின் கட்டுகள் என்னை இறுக்குகின்றன. ஆயினும் உம் திருச்சட்டத்தை நான் மறவேன். பல்லவி. ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். மனிதர் செய்யும் கொடுமை நின்று என்னை விடுவியும். உம் நியமங்களை நான் கடைபிடிப்பேன். சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர். உம் திருச்சட்டத்துக்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு. பல்லவி.
ஆண்டவரே உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். தீயோருக்கு மீட்பு வெகு தொலைவில் உள்ளது, ஏனெனில் அவர்கள் உம் விதிமுறைகளை தேடுவதில்லை. துரோகம் செய்வோரை அருவருப்புடன் பார்க்கின்றேன், ஏனெனில் அவர்கள் உம் வாக்கை கடைபிடிப்பதில்லை. பல்லவி. ஆண்டவரே உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறை வசனங்கள் 35 முதல் 43 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18, இறை வசனங்கள் 35 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய்க் கொண்டிருந்ததை கவனித்த அவர், இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தியிலே நாம் பார்க்கிற பொழுது இயேசு உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்று சொல்லி பார்வையற்ற அந்த மனிதருக்கு சுகம் கொடுத்ததை, அவர் இழந்த பார்வையை அவருக்கு மீண்டும் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த பார்வையற்ற மனிதரில் இயேசு என்ன நம்பிக்கையை கண்டுவிட்டார்? மற்ற மனிதர்களிடத்தில், பார்வை உள்ள மனிதர்களிடத்தில் இல்லாத நம்பிக்கை அந்த பார்வையற்ற மனிதரிடத்திலே என்ன நம்பிக்கையை இயேசு கண்டுவிட்டார்? மக்களே, அந்த பார்வையற்ற மனிதர் எவ்வாறு கூக்குரலிடுகின்றார் பாருங்கள். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவர் அங்கே இயேசுவை நோக்கி கூக்குரலிடுவதை பார்க்கிறோம். இதைத்தான் இயேசு அவருடைய நம்பிக்கையாக பார்க்கின்றார். தாவீதின் மகன் என்பது ஒரு சாதாரண வாக்கியம் கிடையாது.
இயேசுவினுடைய மெஸ்ஸியா தன்மைக்கு சான்றாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த தாவீதின் மகன். இவர் தாவீதின் மகனே, என் மீது இறங்கும் என்று சொன்ன பொழுது மற்ற மனிதர்கள் இவரை அதட்டுகிறார்கள். அமைதியாக இரு என்று இவரை அதட்டி ஒடுக்க முயற்சி செய்கின்றார்கள். எதற்காக? இந்த மனிதர் இயேசுதான் மெஸ்ஸியா என்பதை உணர்ந்து கொண்டவராக இருக்கின்றார். ஆனால் இயேசுவை பின்தொடர்ந்து சென்ற, இயேசுவுக்கு நெருக்கமாக இருந்த மற்ற மனிதர்கள், ஏன் இயேசுவினுடைய சீடர்கள் கூட இயேசுவை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. அவர்தான் மெஸ்ஸியா என்பதை அவர்கள் முழுமையாக உணர்ந்திருக்கவில்லை. இயேசுவினுடைய இறப்பு உயிர்ப்புக்கு பிற்பாடுதான் மக்களுக்கு, சீடர்களுக்கு இயேசுதான் மெஸ்ஸியா என்கின்ற அந்த முழுமையான புரிதல் வருகின்றது. அதுவரையில் இயேசுவை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்த மக்கள் என்ன நினைத்தார்கள்? இயேசுவை வெறுமனே ஒரு புதுமை செய்யக்கூடிய ஒரு மனிதராகத்தான் பார்த்தார்கள். அவரை அவர்கள் மெஸ்ஸியாவாக பார்க்கவில்லை. ஆனால் இந்த மனிதர் இயேசுவை அப்பொழுதே பார்வை இல்லாத அந்த காலகட்டத்திலேயே இயேசுவை மெஸ்ஸியாவாக பார்க்கின்றார். இயேசுவினுடைய இறப்பு உயிர்ப்புக்கு பிற்பாடு அல்ல, இயேசு வாழ்ந்த காலத்திலேயே இயேசுவினுடைய மெஸ்ஸியா தன்மையை கண்டுகொண்டு தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகின்றார். அந்த நம்பிக்கையை கண்ட இயேசு அவருக்கு சுகத்தை கொடுப்பதாக பார்க்கிறோம். பார்வை உள்ள மற்ற மனிதர்கள், இயேசுவுக்கு நெருக்கமாக உள்ள மற்ற மனிதர்கள் தங்களுடைய அகப்பார்வை இல்லாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இயேசுவை முழுமையாக மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொள்ளாததன், புரிந்து கொள்ளாததன் காரணமாக இந்த மனிதர் தாவீதின் மகனே என்று உரக்க கத்திய பொழுது மெஸ்ஸியாவை தான் தாவீதின் மகனே என்று சொல்லுவார்கள். அந்த மக்கள் அவரை அதட்டுகிறார்கள், ஒதுக்குகிறார்கள். இவன் தேவதூஷணம் செய்கிறான், சரியாக புரிந்து கொள்ளாமல் பேசுகிறான் என்று அவர்கள் அந்த மனிதரை அதட்டுவதை பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே புரிந்து கொள்ளாமல் இருந்தது நன்றாக கண் பார்வை தெரிந்த, இயேசுவுக்கு நெருங்கிய வட்டத்தில் இருந்த அந்த மனிதர்கள்தான். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கையை குறித்து சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். இறைவனோடு உரையாடுவதில், உறவாடுவதில் விருப்பம் கொள்கிறோம். ஆலயத்திற்கு வந்த இறை வழிபாடுகளில் நாம் நம்மையே ஈடுபடுத்திக் கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் மீதான நம்பிக்கையில் நாம் ஆளப்பட்டிருக்கிறோமா? பல நேரங்களில் ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செலுத்துகிறவர்களை விட ஆலயத்திற்கு வராமல் தூரமாக நின்று செல்பவர்கள்தான் அதிகமாக ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை ஆலயத்திற்கு வரக்கூடிய மக்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை விட பல மடங்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால்தான் அவர்களுடைய வாழ்விலே அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கின்றன. அவர்கள் நம்பியவாறே அவர்களுக்கு நிகழ்கிறது. அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம், சீர்தூக்கி பார்ப்போம். ஆலயத்திற்கு வருகிறேன், திருப்பலியிலே பங்கெடுக்கிறேன், ஜெபமாலை ஜெபிக்கிறேன், திருவிவிலியம் வாசிக்கிறேன். ஆனால் நான் இதனை ஆத்மார்த்த விதமாக செய்கிறேனா? என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு நான் இந்த வழிபாடுகளில் ஈடுபடுகிறேனா? அல்லது வெறுமனே கடமைக்காக மேலெழுந்த வாரியாக இயேசுவை நெருங்கி சென்ற அந்த மக்கள் எவ்வாறு இயேசுவினுடைய முழுமையான மெஸ்ஸியா தன்மையை அறிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அப்படி நான் இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை நம்முடைய நம்பிக்கையும் மேலெழுந்த நம்பிக்கையாக, மேலோட்டமான நம்பிக்கையாக இருந்தது என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கை வாழ்விலே மாற்றம் கண்டு ஆழமான நம்பிக்கை கொண்டு, இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு, இயேசுவே மெஸ்ஸியா என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளூர நம்பி விசுவசித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக வாழ முயற்சி செய்வோம். அதற்கான வரத்தை இந்த தெய்வீக திருப்பலியின் மூலமாக வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.
கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம், பூவாக மனதிலே வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம், பூவாக மனதிலே வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, ஒளிவாக செய்வாய் ஆண்டவனே, உம் அருளோடு அணைப்பாய் மாபரனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் புனித எலிசபெத்தின் எடுத்துக்காட்டால் உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக
எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்துமிடம் அழைத்து கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறும் உமடியார்கள் ஒவ்வொருவரையும், ஒத்திருக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற ஹங்கேரி நாட்டு புனித எலிசபெத், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே தும்பரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழ் மாட்சியு என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. அகவிருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. ஆறுதல் அளித்தே
வாழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா, வா, வா. கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். அன்பு மக்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து அரசர் பெருவிழா. இந்த ஆண்டு நம்முடைய பங்கிலே நாம் நற்கருணை வீரர் அவையை ஏற்படுத்துகின்றோம். நற்கருணை வாங்கி இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு பிள்ளைகள் 5, 6ஆம் வகுப்பிலிருந்து 7, 8, 9, 10 வரை படிக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் இந்த நற்கருணை வீரர் அவையிலே உறுப்பினர்களாக சேர்க்கின்றோம். எனவே அன்று காலை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு கிறிஸ்து அரசர் பெருவிழா சிறப்பு திருப்பலி நடைபெறும். அந்த திருப்பலியின் போது நம்முடைய அன்பு பிள்ளைகள் நற்கருணை வீரர் அவையிலே உறுப்பினர்களாக சேர்த்து கொள்ளப்படுவார்கள். திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு 1 மணி நேர சிறப்பு நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். அன்பு மக்கள், இணையூர் மக்கள்